பேராசிரியர் திரு கிளாட்சன் சேவியர் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இந்தியா பாகிஸ்தான் இடையே நடக்கக்கூடிய இப்ப தற்போது நடந்துட்டு இருக்க விஷயங்களை நீங்க தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இப்ப சிந்து நதி நீர் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. வரலாற்றுல இது போன்ற ஒரு நடவடிக்கை இந்தியா எடுத்திருப்பது இதுதான் முதல் முறை தானே? சோ இது பின்னாடி என்ன மாதிரியான பாதிப்புகளை தாக்கங்களை ஏற்படுத்த போகுது சார்? அதாவது சிந்து நதி நீர் ஒப்பந்தம் அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பிரத்யேக ஒப்பந்தமா பார்க்கணும். இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில தன்னிச்சையா எந்த நாடும் இந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்க முடியாதுன்னு சொல்லி அந்த ஒப்பந்தமே சொல்லுது. பிரச்சனைகள் எழும் பொழுது, அதாவது நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எழும் பொழுது இரண்டு நாடுகளும் கலந்து பேசி ஆலோசித்துதான் முடிவு எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதை தவிர நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னா ஒரு மூன்றாம் தரப்பினரை கொண்டு அதை சீர ஆராய்ந்து பார்த்து அப்புறம் நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப தெளிவா அந்த ஒப்பந்தம் சொல்லுது. இப்போ இதனுடைய பாதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்தியா இந்த நீரை பிரச்சனை இது ஒரு நீர் போர் அதுக்கு சம்பந்தமான விஷயமா தான் பார்க்கப்படுது. ஏற்கனவே அதை பத்தி நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க, அதை பத்தி சொல்றாங்க, நம்மளும் கவனிச்சுக்கிட்டு தான் வரோம். 5 நதிகளை நிர்மாணிக்கக்கூடிய இந்த குழு தான், இந்த அமைப்பு தான் இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. அது பல்வேறு தளங்கள்ல இருந்து நீர்கள் அந்த நீர் ஆப்கானிஸ்தான் வரைக்கும் போகுது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நமக்கு இந்திய பெருங்கடல்ல பாகிஸ்தான் வழியா நுழையதை பாக்குறோம். அதிகமான பாதிப்பு விவசாயிகளுக்கு ஏற்படும் அப்படிங்கறதையும் நம்ம பாக்குறோம். அப்போ இது ஒரு நீர் போர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு போய் விடுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. இப்ப இந்தியாவுடைய நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக பாகிஸ்தானும் சில நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க. குறிப்பா ஷிம்லா ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் நிறுத்தி வச்சிருக்கு. இப்ப இது என்ன மாதிரியான தாக்கங்களை நம்ம இந்தியாவில ஏற்படுத்தும் சார்? அதேதான். இப்ப ஷிம்லா ஒப்பந்தம் அப்படிங்கிறது டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இருந்த ஒப்பந்தம் தான். அப்ப இதுல என்ன முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போக்குவரத்து, வர்த்தகம், மக்கள் கூட இருக்கக்கூடிய உறவுகள், இது எல்லாமே பாதிக்கப்படும். ஏற்கனவே நல்லுறவு நாடு இல்லை, பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் பெரிய நல்லுறவு இல்லை அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அது இருக்கிறதுனாலையும் இந்த மாதிரி தீவிரவாத அமைப்புகளுடைய செயல்பாடுகள் அல்லது தீவிரவாதத்தின் ஊக்குவிப்பு அப்படின்னு இருக்கும் பொழுது இது மீண்டும் சீர்கேட்டுக்கு போறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். நன்றி சார். இணைப்பில் பேசியமைக்கு நன்றி திரு கிளாட்சன் சேவியர்.